நம்ம இந்தியாவுல சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. இந்தியாவுல இருக்கிற எல்லா கட்சியிலும் சினிமா துறையை சேர்ந்தவங்க இருக்கதா செய்யறாங்க. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 60 வருடங்களுக்கு மேல சினிமா துறையை சேர்ந்தவங்க தான் ஆட்சியிலேயே இருக்காங்க. 1967க்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்தவங்கல ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான் நேரடியா சினிமா துறைக்கு சம்பந்தப்படாதவங்க. ஆனா அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் கிடையாது. இவ்வளவு ஏன், இந்தியாவிலேயே ஒரு நடிகர் முதல் முறையை எம்எல்ஏ ஆனதும் தமிழ்நாட்டுல தான். 1962 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தேனி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பா ஜெயிச்சு எம்எல்ஏ வானாரு. இப்படி எம்எல்ஏ மற்றும் எம்பியான நடிகர்களோட லிஸ்ட் இந்தியாவுல எக்கச்சக்கம். நாம இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம தமிழ்நாட்டுல தனி கட்சி ஆரம்பிச்ச நடிகர்கள் யாரு, அவங்க ஆரம்பிச்ச கட்சி என்னாச்சுன்றது தான். இதுல நாம முதல்ல பார்க்க போறது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான். தமிழ்நாடு அரசியல்ல மட்டுமில்ல, உலக அரசியல்லே ஒரு நடிகர் தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாநில முதல்வரானது எம்ஜிஆர் அவர்கள் தான். 1981 அமெரிக்காவின் 40வது ஜனாதிபதியா ரொனால்ட் ரீகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் ஒரு நடிகர். ஆந்திராவுல 1982 தெலுங்கு தேசம் கட்சியை ஆரம்பிச்சு 1983 ஆந்திர முதலமைச்சர் ஆனாரு என்டிஆர் அவர்கள். ஆனா இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே 1972 கட்சி ஆரம்பிச்சு 1977 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்கள்ல வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனவர் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். ஜனவரி 17 1917 ஆண்டு இலங்கையின் கண்டியில பிறந்த எம்ஜிஆர் அவர்களின் தந்தை கோபாலமேனன் அவர்கள் இறந்ததும் அவங்க பூர்வீகமான கேரளாவின் பாலக்காட்டுக்கு தன் 2 மகன்களோடு திரும்பி இருக்காங்க எம்ஜிஆர் அவர்களின் தாய் சத்யபாமா. அவர்கள் மூவரும் அங்கிருந்து கும்பகோணம் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களும் அவரோட அண்ணன் சக்கரபாணி அவர்களும் பாய்ஸ் நாடக குழுன்ற நாடக கம்பெனியில சிறு வயதுல இருந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1936 சதிலீலாவதின்ற படத்துல சிறு கதாபாத்திரத்துல அறிமுகமாகி பல வருட போராட்டங்களுக்கு பிறகு 1947 ராஜகுமாரின்ற திரைப்படத்துல கதாநாயகனா அறிமுகமாகி அதற்கு பிறகு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாரு எம்ஜிஆர் அவர்கள். ஆரம்பத்துல காங்கிரஸ்ல இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 1953 அறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சாரு. தனது திரைப்படங்கள் வாயிலா திமுகவின் கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிச்சாரு எம்ஜிஆர் அவர்கள். 1962 திமுகவின் சட்டமேலவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இந்த சட்டமேலவை அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கிற ராஜ்யசபா எம்பி பதவி போல 1986 வரைக்கும் தமிழ்நாட்டுல சட்டமேலவை இருந்தது. 1967 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில வென்று தன்னுடைய 50வது வயதுல எம்எல்ஏ வானாரு எம்ஜிஆர் அவர்கள். இந்த தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் எம்.ஆர். ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை துப்பாக்கியால சுட்ட நிகழ்வு நடந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிற இந்த புகைப்படத்தை அப்போ திமுக தேர்தல் பிரச்சாரங்கள்ல பெருசா பயன்படுத்தினாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்ட நிகழ்வும் இந்திய திணிப்புக்கு எதிரான திமுகவின் போராட்டங்களும் அந்த தேர்தலில் காங்கிரஸ் வீழ்த்தி திமுகவை வெற்றி பெற வச்சது. இந்த தேர்தலில் தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் விருதுநகர்ல போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருப்பாரு. 1967 தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவியேற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் 1969 காலமானாரு. அண்ணா மறைந்த பின்பா யார் அடுத்த முதலமைச்சர் என்ற போட்டி வி.ஆர். நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுக்கும் இருந்தது. இதுல கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க மு. கருணாநிதி அவர்கள் முதல் முறையா தமிழ்நாட்டின் முதலமைச்சரானாரு. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவின் பொருளாளரா நியமிக்கப்பட்டாரு. ஆனா பிற்காலத்துல இவங்க 2 பேருக்குமே கருத்து முரண்பாடு ஏற்பட எம்ஜிஆருக்கு போட்டியா தன் மகன் முகாமுத்து அவர்களை நடிகராக்கி எம்ஜிஆர் அவர்கள் சாயலிலே படங்களை வெளியிட்டாரு மு. கருணாநிதி அவர்கள். இது இவர்கள் இருவருக்கும் விரிசலை உண்டாக்குச்சு. 1972 திமுக பொதுக்கூட்டத்துல கட்சியில ஊழல் பெருகிட்டதாகவும் கட்சி மற்றும் ஆட்சி பொறுப்புல இருக்கவங்க தங்களோட வருமான விவரங்களை பொதுமக்களுக்கு பொது வெளியில தெரிவிக்கணும்னு பேசியிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். இதனால திமுகவுல சிலர் எம்ஜிஆர் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல அப்போதைய தமிழக முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை கட்சியில இருந்தும் அவர் வகிச்ச திமுக பொருளாளர் பதவியில இருந்தும் நீக்கினாரு. இதனால புதிய கட்சி ஆரம்பிக்க முடிவு பண்ணாரு எம்ஜிஆர் அவர்கள். அனகாபுத்தூர் ராமலிங்கம் அப்படிங்கிறவர் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை பதிவு செய்திருந்தாரு. இந்த கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டு அந்த கட்சியின் பொதுச் செயலாளரானாரு எம்ஜிஆர் அவர்கள். இப்படிதான் 17 அக்டோபர் 1972 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு. 1975 இருந்து 1977 வரைக்கும் இந்தியா முழுவதும் எமர்ஜென்சி போடப்பட்டு இருந்துச்சு. இந்த எமர்ஜென்சி முடிஞ்சு 1977 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் எம்ஜிஆர் அவர்கள். தொடர்ந்து 1980 மற்றும் 1984 ஆண்டுகளில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களையும் வென்று 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவியேற்றாரு. 1984 சட்டமன்ற தேர்தலின் போது எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்திருக்கிறாரு. இங்க அவர் பிரச்சாரத்துக்கு வராமலேயே அந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த பொது தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் அஇஅதிமுகவிற்கு தீவிரமா பிரச்சாரம் செய்தவங்க பின்னாட்கள்ல அந்த கட்சியின் பொதுச் செயலாளரா ஆகி தமிழ்நாட்டின் முதலமைச்சரா 4 முறை இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். தமிழ்நாட்டின் முதல்வரா 10 வருடங்கள் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 24 டிசம்பர் 1987 வருடம் காலமானாரு. அவர் மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக எம்ஜிஆர் அவர்களின் மனைவி ஜானகி அணி மற்றும் ஜெயலலிதா அணின்னு இரண்டா பிரிஞ்சு 1989 சட்டமன்ற பொது தேர்தலில் சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் ஜெயலலிதா அணி ஜானகி அணியை விட அதிக தொகுதிகளில் ஜெயிக்க அஇஅதிமுக ஜெயலலிதா அவர்களின் தலைமையின் கீழ
கையில முழுமையா வந்துச்சு. இது வரைக்கும் அஇஅதிமுகவை சேர்ந்த 5 முதல்வர்கள் மொத்தமா 11,004 நாட்கள், அதாவது 30 வருஷம் 1 மாசம் 16 நாட்கள் தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி இப்போதைக்கு அதிமுக தான். திமுக 2026ல ஆட்சியை பிடிச்சி 5 வருடம் ஆட்சி செய்தா மட்டும்தான் இந்த சாதனையை அவங்களால கடக்க முடியும். இன்னைக்கு அஇஅதிமுக தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு கட்சி தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு நிகரான புகழோட திரைத்துறையில வலம் வந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனா அவர் ஆரம்பிச்ச கட்சியால தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி முதல்ல காங்கிரஸ்ல இருந்து அதன் பிறகு திமுகவிற்கு போனாரோ, சிவாஜி அவர்கள் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லாம் அங்கமா இருந்துட்டு அதன் பிறகு காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டாரு. திமுகவுல இருந்த சிவாஜி அவர்கள் 1961ல திருப்பதிக்கு போனாரு. இது திராவிட கொள்கைக்கு எதிரான செயல்னு அவர் மேல விமர்சனங்களை வச்சாங்க திமுகவை சேர்ந்தவங்க. இதனால அவர் திமுகவுல இருந்து விலகி காமராஜர் ஐயா அவர்கள் தலைமையில இருந்த காங்கிரஸ்ல இணைந்தாரு. 1964ல காங்கிரஸ் கட்சி சார்பா பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 1987ல எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது அதிமுக கட்சியோட கூட்டணியில இருந்தாங்க காங்கிரஸ். ஆனா அப்போ ஜெயலலிதா அணி, ஜானகி அணின்னு 2 அணிகளா அதிமுக பிரிஞ்சதால கூட்டணியில இருந்து விலகினாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகினாரு சிவாஜி அவர்கள். தமிழக முன்னேற்ற முன்னணின்ற தனி கட்சியை 1988ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு 1989ஆம் ஆண்டு தமிழக பொதுத் தேர்தல்ல அதிமுக ஜானகி அணியோட கூட்டணி வச்சு 49 தொகுதிகள்ல வேட்பாளர்களை நிறுத்தினாரு சிவாஜி அவர்கள். ஆனா இந்த தேர்தல்ல ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காம படுதோல்வி அடைஞ்சாங்க தமிழக முன்னேற்ற முன்னணி. சிவாஜி அவர்களே 10,643 வாக்குகள் வித்தியாசத்துல திருவையாறு தொகுதியில தோல்வி அடைஞ்சாரு. அந்த ஆண்டே ஜனதாதள் கட்சியோட தன் கட்சியை இணைச்சு ஜனதாதள் கட்சியோட மாநில தலைவரா 1993ஆம் ஆண்டு வரை இருந்தாரு. ஆனா சிவாஜி அவர்களால தமிழக அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. இதனால 1993ஆம் ஆண்டு அரசியல் இருந்து முழுவதும் விலகினாரு சிவாஜி அவர்கள். இதுல நாம் அடுத்து பார்க்க போறது விஜய் டி ராஜேந்தர் அவர்கள். இவர் ஒரு முறை இல்ல 2 முறை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆரம்ப காலங்கள்ல திமுக இருந்த விஜய் டி ராஜேந்தர் அவர்கள் 1991ஆம் ஆண்டு திமுக இருந்து வெளியேறி தாயக மறுமலர்ச்சி திராவிடர் கழகம் தனி கட்சியை தொடங்கினாரு. 1991 பொது தேர்தல்ல 11 தொகுதிகள்ல தன் வேட்பாளர்களை நிறுத்தினாரு. இதுல 2 தொகுதிகள்ல அவர் கட்சியை சேர்ந்தவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா பர்கூர் தொகுதியில ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட டி ராஜேந்தர் அவர்கள் 37,215 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. இந்த சட்டமன்ற தேர்தலோட முடிவுல தான் முதல் முறையா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க. இதற்கு பிறகு 1995ஆம் ஆண்டு மீண்டும் திமுகவில் இணைந்த அவர் 1996ஆம் ஆண்டு தமிழக பொது தேர்தல்ல சென்னை பூங்காவுல திமுக சார்பா போட்டியிட்டு 29,479 வாக்குகள் வித்தியாசத்துல வென்றாரு. ஆனா 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல்ல இதே சென்னை பூங்காவுல 6,377 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. 2004ஆம் ஆண்டு திரும்பவும் திமுக இருந்து விலகின டி ராஜேந்தர் அவர்கள் லட்சிய திமுக என்ற கட்சியை ஆரம்பிச்சாரு. பெருசா தேர்தல்கள்ல போட்டியிடாத இந்த கட்சியோட அங்கீகாரத்தை 2022ஆம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிட்டாங்க. ஆர் சரத்குமார் அவர்கள் 1994ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அஇஅதிமுக நெருக்கமா இருந்திருக்கிறாரு. ஆனா 1994ஆம் ஆண்டு அவர் நடிச்ச நாட்டாமை படத்தை ஜெயலலிதா அவர்கள் பாக்குறதுக்காக படத்தோட வீடியோ கேசட்டை அவங்க கிட்ட கொடுத்திருக்கிறாரு. ஆனா படம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கேசட்டை வச்சு அந்த படத்தை ஜெயா டிவில அப்ப டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இதனால கடுப்பாகி திமுக போய் சேர்ந்துட்டு இருப்பாரு சரத்குமார் அவர்கள். 1998ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல திருநெல்வேலி தொகுதியில திமுக சார்பா போட்டியிட்டாரு. ஆனா 6,904 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. இந்த தேர்தல்ல தான் ராமராஜன் அவர்கள் அஇஅதிமுக சார்பா திருச்செந்தூர் தொகுதியில போட்டியிட்டு 46,855 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. சரத்குமார் அவர்கள் 2001ஆம் ஆண்டு திமுக சார்பா மாநிலங்களவைக்கு எம்பி அனுப்பி வைக்கப்பட்டாரு. அதன் பிறகு திரும்பவும் 2006ஆம் ஆண்டு திமுக இருந்து பிரிஞ்சு அஇஅதிமுகவுல அவரோட மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களோடு இணைந்தாரு. ஆனா அந்த வருஷமே அந்த கட்சியில இருந்தும் விலகினாரு. 2007ஆம் ஆண்டு அனைத்து இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினாரு. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல்ல அஇஅதிமுக கூட்டணியில 2 தொகுதியில போட்டியிட்டு அந்த 2 தொகுதிகளிலும் ஜெயிச்சாங்க சமத்துவ மக்கள் கட்சி. சரத்குமார் அவர்கள் 22,967 வாக்குகள் வித்தியாசத்துல தென்காசி தொகுதியில வெற்றி பெற்றாரு. ஆனா 2016ஆம் ஆண்டு அஇஅதிமுக கூட்டணியில இவருக்கு திருச்செந்தூர் தொகுதி மட்டும் தான் ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த தேர்தல்ல 26,001 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. 2017ஆம் ஆண்டு அஇஅதிமுக கூட்டணியில இருந்து பிரிஞ்சு வந்துட்டாரு சரத்குமார் அவர்கள். 2021 சட்டமன்ற பொது தேர்தல்ல கமலா அவர்களின் மக்கள் நீதி மையம் கட்சியோட கூட்டணி வச்சாரு. இந்த கூட்டணியில 40 தொகுதியில போட்டியிடுங்கன்னு இவங்களுக்கு சீட்டுகளை அள்ளி கொடுத்தாரு கமலா அவர்கள். ஆனா எங்களுக்கு 31 தொகுதிகள் போதும்னு மீதி 9 தொகுதிகள்ல கமலா அவர்கள் கிட்டே திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த தேர்தல்ல இந்த கூட்டணியால ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல. 2024வது வருடம் இந்த சமத்துவ மக்கள் கட்சியை அப்படியே கொண்டு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியில ஐக்கியமாக்கிட்டாரு சரத்குமார் அவர்கள். இப்ப அவர் இருக்கிறது பிஜேபியில. இதுல நாம் அடுத்து பார்க்க போறவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுல தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழக அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின நடிகர் மறைந்த நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட தீவிர ரசிகர். கருணாநிதி அவர்களோடும் நல்லபடியா தான் பழகிட்டு இருந்தாரு. 2000வது ஆண்டு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவரா விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடிகர் சங்கத்தின் கடனை அடைக்க தமிழ் சினிமாவின் சிறிய நடிகர்கள் முதல் உச்ச நடிகர்கள் வரை அத்தனை
அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து மலேசியா, சிங்கப்பூர்னு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காமிச்சாரு. அப்பவே இவரோட தலைமை பண்பு பெரிதும் எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. இவரோட அடுத்த நகர்வு அரசியல் நோக்கி தான் இருக்கும்னு கணிக்கப்பட்டுச்சு. 14 செப்டம்பர் 2005 மதுரையில தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ன்ற கட்சியை ஆரம்பிச்சாரு. 2006 நடந்த சட்டமன்ற பொது தேர்தல்ல எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம 234 தொகுதிகளிலும் தனிச்சு நின்னாங்க தேமுதிக. அந்த தேர்தல்ல விஜயகாந்த் அவர்கள் மட்டும் விருதாச்சலம் தொகுதியில 13,777 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. மற்ற 233 தொகுதிகளில் இவங்க தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ஒட்டு மொத்தமா 8% மேல அந்த தேர்தல்ல வாக்குகளை பெற்றிருந்தாங்க. 2009 நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தல்ல இது 10.29% அதிகரிச்சது. எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம இத்தனை சதவீத வாக்குகளை தமிழகத்தின் 2 பெரிய கட்சிகளோட 2 பெரும் ஆளுமைகள் இருந்த சமயத்துல வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். 2011 நடந்த சட்டமன்ற பொது தேர்தல்ல அஇஅதிமுகவோட கூட்டணி அமைச்சாரு விஜயகாந்த் அவர்கள். இந்த தேர்தல்ல அஇஅதிமுகவை விமர்சிச்சதை விட விஜயகாந்த் அவர்களை தான் அதிகமா திமுகவை சேர்ந்தவங்க விமர்சிச்சாங்க. வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் மேல உள்ள தன் தனிப்பட்ட வன்மத்தை தேர்தல் பிரச்சாரங்கள்ல வெளிப்படுத்தினாரு. ஆனா அந்த தேர்தல்ல 41 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக அதுல 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. திமுக 119 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 23 தொகுதிகளில் மட்டும் தான் வென்றாங்க. இதன் மூலம் இந்த தேர்தல்ல இரண்டாவது பெரிய கட்சியா மாறிச்சு தேமுதிக. அந்த தேர்தல்ல ரிஷிவந்தியம் தொகுதியில 30,795 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தனி கட்சி ஆரம்பிச்ச நடிகர்கள்ல இந்த அளவுக்கு வந்தது இப்போதைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். ஆனா இதோட விஜயகாந்த் அவர்களின் அரசியல் வாழ்க்கை வீழ்ச்சியை நோக்கி பயணமாச்சு. சட்டமன்றத்துல அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை இவர் எதிர்த்து தைரியமா பேசினதால அவங்க கூட்டணி பிரிஞ்சது. இதன் பிறகு தேமுதிக இருந்த பல எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு தாவுனாங்க. இதனால 2016 எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்தாரு கேப்டன் விஜயகாந்த். 2016 சட்டமன்ற பொது தேர்தல்ல மதிமுக, விசிக, டிஎம்கே, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து கூட்டணி அமைச்சாங்க தேமுதிக. இந்த தேர்தல்ல 105 தொகுதிகளில் போட்டியிட்ட அந்த கட்சியால ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல. உளுந்தூர்பேட்டையில நின்ன விஜயகாந்த் அவர்களால அந்த தொகுதியில 2ஆம் இடம் கூட பிடிக்க முடியல. இதுக்கப்புறமா அவரோட உடல்நிலை மோசமாக தொடங்கியதால அரசியல் நிகழ்வுகள்ல விலகி இருக்க ஆரம்பிச்சாரு. கடந்த டிசம்பர் 28, 2023 அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் காலமானாரு. அவர் கட்சி ஆரம்பிச்ச சமயத்தில் இருந்த வீரியத்தோடும் நல்ல உடல்நிலையோடும் இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆகியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தேமுதிக கட்சியை அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவரது மகன்களான விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் அவர்களும் நடத்திக்கிட்டு வராங்க. விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர் மீது திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. அவர் மேல தவறான சித்தரிப்புகள் நிறையவே நடந்துச்சு. இதனாலதான் சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் உடல்நிலை சரியில்லாம போனாரு. இதுல நாம் அடுத்து பார்க்க போறது நடிகர் கருணாஸ் அவர்கள். கமெடியன், பாடகர், மியூசிக் டைரக்டர்னு வலம் வந்துகிட்டு இருந்த கருணாஸ் 2016 முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல திருவாடனை தொகுதியில அஇஅதிமுக கூட்டணியில இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. 2016 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் வி சசிகலா அவர்களிடையே முதலமைச்சர் பதவிக்கு போட்டி வந்துச்சு. இந்த சமயத்துல தன் கூட இருக்கும் எம்எல்ஏக்கள் அணிமாறிட கூடாதுன்றதுக்காக கூவத்தூர்ல அந்த எம்எல்ஏக்களை சசிகலா அணியை சேர்ந்தவங்க பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் சசிகலா அவர்களுக்கு துணையா இருந்தது கருணாஸ் தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன பின்னாடி அஇஅதிமுக ஓபிஎஸ், இபிஎஸ், தினகரன் பல்வேறு அணிகளா பிரிஞ்ச பின்னாடி இவருக்கு அந்த கட்சியில முக்கியத்துவம் குறைஞ்சது. 2021 நடந்த சட்டமன்ற பொது தேர்தல்ல எந்த கூட்டணியிலும் இவருக்கு தொகுதி ஒதுக்கப்படல. இப்ப தமிழகத்தில் இருக்கிற பல நூறு சிறு கட்சிகள்ல ஒன்னா இருக்கு கருணாசின் முக்குளத்தோர் புலிப்படை. இதுல நாம் அடுத்து பார்க்க போறது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். தமிழ் சினிமாவுல ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களா மாத்தி முதல்ல அவங்க மூலமா நலத்திட்ட உதவிகளை செய்தவர் கமலஹாசன் அவர்கள். ஆனா கமலஹாசன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவார்னு யாருமே எதிர்பார்க்கல. 2018 மக்கள் நீதி மையம்ன்ற கட்சியை தொடங்கி 2019 நாடாளுமன்ற பொது தேர்தல்ல தனித்து 36 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. இதுல அவங்க வெற்றி பெறலனாலும் நகர்ப்புறங்கள்ல அதிக வாக்குகள் பெற்று கவனம் ஈர்த்தாங்க. 2021 நடந்த சட்டமன்ற பொது தேர்தல்ல சமத்துவ மக்கள் கட்சி உட்பட 7 கட்சிகளோட கூட்டணி வச்சு அந்த தேர்தல்ல 140 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. ஆனா இந்த தேர்தலையும் அவங்களால ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. இந்த தேர்தல்ல கோயம்புத்தூர் தெற்குல போட்டியிட்ட கமல் அவர்கள் ஆரம்பத்துல தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசனை விட வாக்கு எண்ணிக்கையில முன்னணியில இருந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் 1728 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டுச்சு. இதற்கு பிறகு இவரது கட்சியில இருந்து பத்மபிரியா உட்பட பலர் திமுகவுல போய் சேர கமல் அவர்களும் திமுக கூட்டணியில இணைஞ்சு 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல்ல ஆதரவு தெரிவிச்சாரு. இப்போ திமுக கூட்டணி சார்பா நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வர 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் 2006 ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில இணைந்து அந்த கட்சியின் தமிழக பொதுச் செயலாளரானாரு. 2009 அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சின்ற கட்சியை தொடங்கி அந்த வருடம் நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தல்ல விருதுநகர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. 2018 திரும்பவும் மனித உரிமைகள் காக்கும் கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆனா இரு கட்சிகள் ஆரம்பிச்சும் தமிழக அரசியல்ல இவரால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது தளபதி விஜய் அவர்கள். 2011 விஜய் அவர்களின் காவலன் திரைப்படத்திற்கு அப்போதைய
திமுக அரசால பிரச்சனை வந்தப்போ 2011 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தந்தார் விஜய் அவர்கள். ஆனா 2013ஆம் ஆண்டு தலைவா ரிலீஸின் போது அவர் ஆதரவு அளிச்ச ஆளும் அதிமுக அரசால பிரச்சனை வந்துச்சு. தலைவா படத்துல டைட்டில் கீழே வந்த டைம் டு லீட் மற்றும் படத்துல இருந்த சில வசனங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இந்த படம் தொடங்கி விஜய் அவர்களின் பல படங்களுக்கு அரசியல் வட்டாரங்கள்ல பிரச்சனைகள் வர தொடங்குச்சு. ஆனா அப்போதே விஜய் தன்னோட அரசியல் வருகைக்கான அஸ்திவாரங்களை போட ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை தொடங்கி தன்னோட 69வது படத்தோட சினிமாவுல இருந்து விலகி அரசியல்ல முழு நேரமா ஈடுபட போறதா அறிவிச்சாரு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவுல அரசியல் கட்சி ஆரம்பிச்ச நடிகர்களோ இல்ல எம்எல்ஏ எம்பியான நடிகர்களோ யாருமே சினிமாவுல இருந்து விலகினது இல்ல. எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் 2009ஆம் ஆண்டு வரை திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. சினிமாவுல உச்ச நட்சத்திரமா இருக்கிற ஒருவர் சினிமாவுல இருந்து விலகுறன்னு அறிவிச்சதும் இதுதான் முதல் முறை. கடந்த 2024ஆம் ஆண்டு விக்கிரவாண்டியிலும் இப்ப மதுரையிலும் பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்தி முடிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். இவங்க 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல்ல தமிழக அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்கன்றது இனிமேல் தான் தெரியும். இதுல நாம் தமிழர் கட்சி தலைவர் நடிகர் இயக்குனர் சீமான் அவர்களை பற்றி நாம பார்க்கல. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சது சீபா ஆதித்தனார் அவர்கள். இப்ப நாம பார்த்தவங்க மட்டும் இல்லாம நெப்போலியன், எஸ் வி சேகர், ஜே கே ரிதீஷ் போன்ற பல நடிகர் நடிகைகள் தமிழகத்துல எம்எல்ஏ எம்பியா இருந்திருக்காங்க. 1996ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தா அன்னைக்கு இருந்த அரசியல் சூழலுக்கு அவர் தான் முதல்வராயிருப்பாரு. ஆனா அது நடக்கல. நான் ஆரம்பத்துல சொன்னது போலதான் இந்தியாவில் இல்ல உலக அரசியலே சினிமா துறையின் தாக்கம் அதிகமா தான் இருக்கும். சினிமாக்காரங்க இல்லாத கட்சியே எங்கேயும் கிடையாது. மற்ற துறைகள் இருக்கிறவங்கள விட சினிமா துறையில இருக்கிறவங்க மக்கள் கிட்ட ஏற்கனவே பரிச்சயமானவங்கன்றதால அவங்க அரசியல நுழையும் போது அது பேசு பொருளாகுது. ஆனா இந்த அரசியல் காலத்துல மோதி ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அந்தந்த தொகுதியில நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் அந்த தொகுதி மக்களை எப்படி ஈர்க்கிறாங்கன்றதும் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் கடந்து 2026ல தமிழக வெற்றி கழகம் பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்றா அது மிகப்பெரிய சாதனை தான். தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் இதை சாதிப்பாங்களான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.